ஹாய் பிரதர். இந்த கிளாஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபேஸ் வந்து எப்படி நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ண போகுது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டிஜிட்டல் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதாவது இதில் மெயினான விஷயம் என்னென்னா, ஒன்று கலர் கரெக்ஷன், நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மஜிங். இந்த ரெண்டும் நீங்கள் நல்லா ப்ராப்பராக பண்ண தெரிஞ்சிட்டாலே உங்களால் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஆர்டிஸ்ட் ஆக முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னே நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ராயிங் டேப்லெட் தேவைப்படும். நீங்கள் இதை மவுஸில் பண்ணி நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகலைன்னா கண்டிப்பாக அது சான்ஸ் இல்லை. ஏன்னா மவுஸில் வந்து உங்களுக்கு டீட்டெயில் இருக்காது, ப்ரொஃபஷ்னலாக வராது. ஸோ இதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக ஒரு ட்ராயிங் பேட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் அது எப்படி வந்திருக்குன்னு. இது டிஜிட்டல் பெயிண்டிங் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் இன்கேஸ் ரெஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை வெறும் நேம் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரி மித்த டிசைனிங் ஒர்க்குமே இந்த ட்ராயிங் டேப்லெட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த ட்ராயிங் டேப்லெட் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மவுஸோட நீடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் சொல்லித்தரதுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ட்ராயிங் டேப்லெட் வச்சு தான் இருக்கும். மவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 10% யூஸ் தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி 90% பார்த்தீங்கன்னா நான் அந்த ட்ராயிங் பேட் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க பேடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி பென். அது வந்து இப்போ இதான் எக்ஸ்பி பென். இது வந்து நம்மளுக்கு அமேசான்லேயும் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்கும். அமேசான்லேயே நீங்கள் போயிட்டு ட்ராயிங் டேப்லெட்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட வெரைட்டிஸ் வந்து வந்துடும். எக்ஸ்பி பென் இருக்கும், ஃபியான் இருக்கும், வேக்காம் இருக்கும். ஸோ இதில் எது உங்களுக்கு வாங்கணுமோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இதில் கிட்ஸோடது இருக்கும். கிட்ஸோடது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதில் உங்களுக்கே தெரியும் ப்ரௌஸ் பண்ணும்போது. ஸோ அந்த இதில் பார்த்து நீங்கள் எது பெஸ்ட்டாக இருக்கோ, இல்லை உங்களோட ப்ரைஸ்க்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த இது நீங்கள் வாங்கிக்கோங்க பிரதர். இன்கேஸ் வந்து உங்களுக்கு தெரியலை, என்ன ப்ராடக்ட் வாங்கணும்னு தெரிலன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த ப்ரைஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்கும், அமேசான்லேயும் இருக்கும். நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதான் எக்ஸ்பி பென் டெக்டோ மினி 7W. அதாவது இது வந்து வயர்லெஸ் மாடல். நான் வச்சுருக்கிறது வயர்லெஸ் மாடல். இதிலே ஒயர் மாடல் இருக்குது. ஒயர் மாடல்னால் அதோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒயர்லெஸ்னால் கொஞ்சம் அந்த ப்ரைஸ் வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்கும், 100-200. பட் ஆனால் நீங்கள் வாங்குறது உங்களோட கம்ஃபர்டபுள் பார்த்துட்டு உங்கள் ப்ரைஸ் என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. நான் வந்து இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பி பென்னே வாங்குறீங்கன்னா அதுக்கான டிரைவர் வந்து ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கான வெப்சைட் வந்து இதான் அதோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு சப்போர்ட்னு இருக்கும். அதில் இந்த டிரைவர்னு ஒன்று இருக்கும். இந்த டிரைவர் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு ஹார்ட் காப்பி, அதாவது ஹார்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணால் ஒரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணலாம். சேம் அதே மெத்தடு தான். ஸோ அதில் போனீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கும். அதில் நம்மளோடது என்னன்னு பார்த்து நான் டெக்டோ மினி 7W வயர்லெஸ் மாடல்னால இதை கிளிக் பண்ணிக்கிட்டேன்னா ஸோ என்னோடது மேக்குக்கான டிரைவர் இருக்கும், அதே மாதிரி விண்டோஸ்க்கான டிரைவர் ரெண்டுமே இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு எது லேட்டஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் இந்த டிரைவரோட இன்டர்ஃபேஸு. ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் ஏரியா இருக்கும். இது வந்து ஃபுல் ஏரியா வச்சுடுங்க. இதெல்லாம் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென் செட்டிங்ஸ். இந்த பென் செட்டிங்ஸில் நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை. இதில் இந்த இதை மட்டும் எனேபிள் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி இது எனேபிளில் தான் இருக்கும். இன்கேஸ் எனேபிள் ஆகாமல் இருந்துச்சுன்னா இதை மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ரைட் கிளிக் அது டிஃபால்ட்டாக தான் இருக்கும். மேலே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதையுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இந்த ரைட் கிளிக் வந்து எதுக்குன்னா நம்ம மவுஸோட ரைட் கிளிக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த தான் இது வந்து அந்த பெனில் 2 இது இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் உங்களோட விருப்பப்படி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது அந்த ட்ராயிங் பேடில் வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இன்கேஸ் வந்து சேம் எக்ஸ்பி பென்னே வாங்குறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படி யூஸ் பண்ணணுன்னு. இல்லை இதே மாதிரி வேறு பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப ஈஸி தான். கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். அதோட அந்த இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் மாறும். கிட்டத்தட்ட எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் நான் கற்றுக்கிற போகிறேன், என் ஃப்யூச்சரில் வந்து நான் அதுதான் ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறேன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டியது இந்த ட்ராயிங் பேட் தான். ஸோ அந்த ட்ராயிங் பேடில் அது உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து இருக்குது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்குது, நான் ஒரு பிகினர் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நீங்கள் ஒரு 3500 அந்த ரேஞ்சில் பிளான் பண்ணிக்கோங்க. அது கீழே போக வேணாம்.
இல்லை எனக்கு வந்து காஸ்ட் என்கிட்ட ப்ரைஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெருசு இருக்குது, நிறைய பட்ஜெட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ப்ராடக்ட் இந்த ட்ராயிங் டேப்லெட் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்குமோ அதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா?